Once again, let's give a round of applause to our chairman sir. யாரு மதுரை? ஓகே. இந்த வருஷம் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க சொல்லுங்க பாப்போம். மாமதுரையா? இல்ல லாஸ்டா என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க ஏவியேஷன்ல சொல்லுங்க. தெரியலையா? இந்த சேர்மன் சார் வந்துனேங்கறாரு. தெரியல தானே சேர்மன் சார் வந்துனேங்கறாரு. ஓகே 1 point goes to the God's team. எனக்கே தெரியல. தெரியுமா? பாய்ஸ் யாரா கைய தூக்குங்களா? சையத் சார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டாப். ஓகே இது பாய்ஸ் பின்னாடி கை தூக்கிட்டாங்க. எஸ் பாய்ஸ் மானத்தை காப்பாத்துங்க. So now it's time for us எங்க சைடுல இருந்து ஒரு small token of love, ஒரு அன்பு. என் சைடுல இருந்து இல்ல, எங்க சேர்மன் சார் எங்க அலெக்சாண்டர் சைடுல இருந்து ஒரு சின்ன அன்பு உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறாரு. அது என்ன, நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஐயோ ஓகே 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 டன். ஸோ இந்த ஈவெண்ட்டை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் நிச்சயமா இது என்னையா நடக்குதுங்க அண்ணா? ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சேர்மன் சாரை வந்து நம்ம ஹானர் பண்ண போறோம். ஏன்னா சேர்மன் சார் இல்லாம இந்த அழகான இந்த ஈவெண்ட், இந்த லைட்ஸ், இந்த என்ன சொல்றது, இந்த எல்இடி, இந்த நீங்க இங்க உட்கார்ந்துருக்க எல்லாமே இங்க நிச்சயமா இருந்திருக்க முடியாது. ஸோ 100% இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்களோட சேர்மன் சார், சார் அலெக்சாண்டர் ஜோனத்தான். Can we give him a round of applause? And to do the honors, I would request Joel to come onto the stage and put the shoulder, sir.
meanwhile, I would request Vaishnavi ma'am to come out to the stage, please. Vaishnavi ma'am, can we give her a round of applause, please? Kai tatlama? Yes. Okay. ஒரு கானா பாடலும் இருக்க முடியாது, ஒரு கானா ஸ்டேஜும் இருக்க முடியாது. அத போல அக்கா வந்து பிபிசில கூட இல்லக்கா, பிபிசில அக்கா வந்து அந்த 1000 women இதுலயும் ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பில்லரா, ஒரு ராக் ஸ்டாரா அக்கா இருக்காங்க. So now it's time to do the honor for our Ghana Isai Akka. Can we give a round of applause? நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், மேம் வந்து அப்படி துரு அப்படி யங் கேர்ள் மாதிரி அங்கேயும் ஓடிட்டே இருக்காங்க. So please take a pause and please come on to the stage, ma'am. அவள் வந்து புரியல எனக்கு. அவள் வந்து விட்டாள். So now it's time to do the honors for Shirisha ma'am, who is a TV fame. Ma'am ஓட வாய்ஸ் கேட்டாலே அப்படியே சும்மா அதிரும். சும்மாலாம் இல்ல, நம்ம சோகமா இருக்கும் போதும் சரி, சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, எந்த டைம்னாலுமே மேமோட என்ன சொல்றது சாங்கை போட்டு நம்ம அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். So thank you so much for coming, ma'am. Thank you so much. Now it's time to do the honors for Siad sir. சார் வந்து ஏஆர் ரஹ்மான் லெவலே வந்து அப்ளாஸ் வாங்கியிருக்காரு. நீங்களாம் என்ன இப்படி, நாங்க வந்து அப்படி அப்படின்னு சார் அந்த லெவல்ல வந்து ஏஆர் ரஹ்மான் சாரியே வந்து ஸ்மைல் பண்ண, ஏஆர் ரஹ்மான்ட்டே அப்ரிசியேஷன் வாங்கின ஒரு பெரிய சூப்பர் சிங்கர் கண்டெஸ்டன்ட் இவரு. Can we give him a round? Thank you. இவங்க கூட எல்லாம் சேர்ந்துமே நம்மளுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, who is very close to my heart, and I would request our HHB brothers, hip hop brothers, to come on to the stage. எல்லாம் எஞ்சு கை தட்டலாமா? சத்தமா விஜு நவீன் the people by the people of the people. What the fuck இப்படி சொல்லி என்ன குளில தள்ளி டாக்ஸ்ன்ற பேர்ல எல்லாம் பண்ணதா. இசைவாணி, கானா சிங்கர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. என்ன விஷயம்னா, பெண்கள், நான் என்னோட ஸ்டைலே பேசிக்கிறேன், பெண்கள் வந்து படிக்கவே கூடாதுன்ற காலத்தில் தொடங்கி இன்னைக்கு பிடிச்ச படிப்பு வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்கன்றது ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை தாண்டி வந்தது தான். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் உங்களுக்காக நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க.
லைஃப் வச்சு தான் ஒரு சாங். அது சும்மா நான் ஒரு இதுவாகவே பாடிடுறேன். ட்ராக் என்கிட்ட கிடையாது. முடிஞ்சு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளாப் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கை தட்டுங்க. ஓகே, நீங்களே ஒரு ட்ராக் தான்க்கா, பாடுங்கக்கா. புகழண்ணா உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. ஓகே. தண்ணி காட்டு ராணி அண்ணா பாட வந்த கானா, தலக்கண்ணா எனக்கு இல்ல வளர்ந்து வருவன் தானா, 1000 அப்பனட்ட பார்த்து வந்த நானு, பின்னாடி பேசுனவனை விட்டுட்டா போன்னு, என்ன அடக்க நினைச்சா அடங்கி போற ஆள் இல்ல, என்ன மதிக்காதவ என்னைக்கும் எனக்கு தேவையில்ல, பொம்பள பொண்ணு என்ன கேவலமா பார்க்காத, நானும் வளர்ந்து வந்தா வயிறு எறிஞ்சு சாவாத, எட்ட புத்தி வச்சுக்கன்னு என் கூட நீ சுத்தாத, முன்னாடி சிரிச்சு பேசி பேக் ஸ்டாபே பண்ணாத. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அக்கா நீங்க பாட்டு மாத்திரம் தான் நல்லா பாடுவீங்க, டான்ஸ் இதோ சூப்பரா பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்ட கேள்விப்பட்டீங்க? கீழ யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆங்கரிங் நல்லா பண்ணி கேள்விப்பட்டீங்க. அக்கா சும்மாக்கா. அக்கா இது வந்து நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு அக்கா அக்கான்றீங்களா? உங்க ஏஜ் என்ன? இல்ல எனக்கு புரியல. ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. இது நம்மளுக்குள்ள இருக்கிற சீக்ரெட் எல்லாம் தான் உங்களுக்கு. நானா இதுதான் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறா சேர்மன் சார். வாட் இஸ் திஸ்? ஓகே, எங்க தங்கச்சிக்கு வந்து அந்த ஆரா சாங், ஏன்னா இது ஆரா ஃபெஸ்ட் 2026. தங்கச்சி வந்து வரணுமா? வாங்க, ஒரு 2 பேர் வரலாம், வாங்க குவிக்லி குவிக்லி. அந்த ஆரா சாங் எங்க அக்கா முடிச்சிட்டு அடுத்த ஆரா ஆயா சாங் இல்ல அக்கா, நீ வேறக்கா. ஆயா சாங் நீ இங்க படிக்கிறியா? இல்லண்ணா. ஐயா, யார் இங்க புக் பண்ணது? நீங்க தானா? ஆல்ரெடி ஈவெண்ட் எதாவது பண்ணியிருக்காங்களா? நமக்கு பண்ணது இல்லையா? ரொம்ப தங்கமான புள்ள. அதே போல உங்களுக்கும் ரொம்ப நன்றிடா தம்பி. உண்மையிலேயே இப்படி அது வீட்டில் உள்ள இருக்கு, வீட்டில் போய் எடுத்துக்கிறேன். இப்படி யாருமே பண்ண மாட்டாங்க தங்கம். நேற்று ஃபுல்லாக உட்காந்து வெட்டணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்களா? அது வந்து எல்லாம் மூஞ்சி ஊற்றி பயமூர்த்தி. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையிலே வந்து ஏரோஸ்டிஸ்ட் அது இது ஏவியேஷன் அண்ணா, ஏவியேஷன். அதான் இந்த ஏவியேஷன் அது வந்து உண்மையிலே அங்கே வந்தோம் இல்லை சார். 4 மணிக்கு வந்தோம். ஃப்ளைட்டுக்கு 3 மணி நேரம் முன்னாடி உட்காருவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வரவங்களே 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு வந்தேன் ஜாலியாக, ஃப்ளைட்டை வாங்கிட்டு அந்த வீடியோ. ஸோ அந்த அளவு இருந்தது. உள்ளே போகிறப்பே ஒரு ஏர்போர்ட் உள்ளே போய் ஒரு ஃப்ளைட்டு உள்ளே போகிற ஒரு ஃபீல் இருந்தது. நீங்கள் எல்லாருமே நல்லா படித்து பைலட் ஆகிட்டு அந்த உள்ள ட்ரிங்க்ஸ் கொடுக்குற குழந்தைங்கெல்லாம் படிப்பீங்களா? இங்கே அதுவும் இருக்குது. ஏரோ ட்ரெஸ்ஸஸ் அவங்களும் ஏரோ ட்ரெஸ் ஏர் ஹோஸ்டஸ் ஏர் ஹோஸ்டஸ் எல்லாருமே. நீ கம்பியில் புந்து இந்தாண்ட வந்துட போகிற, பின்னாடி போக. நீங்கள் எல்லாமே வந்து நல்லா படித்து நீங்கள் வந்து எல்லா ஃப்ளைட்லேயும் வந்து நீங்கள் தமிழர்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அங்கே போனால் இப்போ நம்ம இப்போ ஒரு மதுரைக்கு போகிறோம், நம்ம எங்கே போனால் திருச்சியில் போகிறோம், நம்ம இங்கே போகிறோம், நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், ஜாலியாக போகிறோம். அங்கே வந்து அவங்க பேசுகிறது என்னன்னே எங்களுக்கு புரியாமல் ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன வேணால் லாங்குவேஜ் எது வேணால் கம்யூனிகேஷனுக்காக, இப்போ எனக்கு பாருங்கள் அது பேர் கூட வராது, கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் என்ன வேணால் எந்த லாங்குவேஜ் வேணால் எல்லாமே கற்றுங்க. தமிழை மட்டும் விட்டுறாதீங்க யாரும். தமிழ் தான் நம்மளோட வாழ்வுரிமை, அதை விட்டுறவே விட்டுறாதீங்க. தமிழ் மட்டும்தான் தெரியும். தமிழை வச்சுக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 80 கண்ட்ரிக்கு மேலே போயிட்டேன், எல்லா இடத்துக்குமே போயிட்டேன், என் பாஸ்போர்ட்டு ஃபுல்லாக. ஓகேவா? அதனால் எல்லாருமே நீங்கள் வந்துட்டிங்கன்னா நம்ம ஆளுங்க உங்களுக்கு தெரியும்ல ஃப்ளைட்டில். தங்கம் பாய் தங்கம், வாழ்த்துக்கள், சூப்பர். உன்னோட லிரிக்ஸ் உன்னுடைய சாங் கேட்டேன், வேறு லெவல், வாழ்த்துக்கள். நீ வந்து இன்னும் உயரத்துக்கு போயிட்டே இருச்சலாம், வாழ்த்துக்கள், நன்றி. பாய் அக்கா, லவ் யூ அக்கா. அப்படியா? நீ என்ன தங்கப்பா, இங்க பாப்பா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன
இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாக்கா அங்கே கேபு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா போட்டுருவான். அதனால தான் தங்கம் கிளம்புது. ஸோ எல்லாமே அதுதான். ஏன்னா நான் சும்மா ஜாலி ஃபன்னுக்காக இங்கிலீஷ் அப்படி இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாமே எனக்கு ஏர்போர்ட் போகிறப்ப தான் அந்த பயம் வரும். என்னப்பா காமிச்சு விட்றோம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு வரப்போ தான் அந்த பயம் வரும். ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, வீசா கேட்குறாங்களா, எதை கேட்குறாங்கன்னு தெரியாது. சும்மா நம்மளை போயிட்டு வேர் ஆர் யூ அப்படின்னா நாங்கள் ஐ எம் கோயிங் டு ஓரளவு சொல்லுவோம். ஏர்போர்ட்டில் போயிட்டு பாஸ்போர்ட் நீட்டினோடனே சொல்லுவாங்க. சரி லேடிஸ்ட்டை போனால் தப்பிச்சுக்கலாம், நான் போயிடுவேன். அங்கே போயிட்டு பாஸ்போர்ட் நீட்டினோடனே ஐயோ என்ன கேட்குறாங்க ஏது கேட்குறாங்கன்னு எனக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்களாம் இல்லாமல் எல்லாத்தையும் தமிழ் அழகாக வரவேற்று வாங்கண்ணே, வாங்கக்கா, வாங்கம்மா, வாங்கப்பா அந்த மாதிரி சொல்லி எங்கே போகணும், என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்கணும். ஏன்னா நான்லாம் போயிட்டு ஃப்ளைட்டில் உட்காந்துட்டுனா சாப்பாடு எப்போ கொடுப்பாங்க என்னான்ட்டு வெயிட் பண்ணுவேன். நம்ம கேட்கலாமா வேணாவா, அதுக்கு காசு இருக்கா காசு இல்லையா எதுவுமே தெரியாது, உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்களாம் நம்ம பசங்க நீங்களாம் வந்துட்டீங்களா வச்சுக்கோங்க, நல்லா படித்து வேறு லெவலில் அது போதும் எங்களுக்கு. இன்னொன்று நம்ம அப்பா அம்மா எல்லாருமே உங்களுக்கு தெரியும், எல்லாம் மேக்ஸிமம் மிடில் கிளாஸ்லேருந்து நம்ம எல்லாருமே வந்திருப்போம். ஸோ உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு போய் வேண்டுறது அவங்க நான் நல்லா பரவாயில்ல என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுறது தாய் தந்தை மட்டும்தான். அப்பா அம்மாவை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. அப்பா அம்மாவை சந்தோஷமாக பார்த்துங்க. ஏன்னா அவங்க வெளியில் சொல்கிறது என் பிள்ளை இவ்வளோ படிச்சிருக்கு, என் பிள்ளை வந்து இங்கே ஒர்க் பண்ணுது, என் பிள்ளை பைலட்டு, என் பிள்ளை இங்கே ஏர்போர்ட்டில் இருக்க, அதெல்லாம் சொல்கிறதே அவங்களுக்கு பெருமை. ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா படித்து வேறு லெவலில் வரணும், அதுதான் என்னோடய ஆசையும். நல்லா படித்து எல்லாம் வாங்க ஏர்போர்ட் இந்தியா எல்லா ஊரும் ஃபாரினில் எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லாம் வேலை செய்யணும், அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். சூப்பர். நெக்ஸ்ட் டைம் ஈவெண்ட் புக் பண்ணுறோமே யோசிச்சு புக் பண்ணுங்க. நம்ம சூப்பர் இல்லை யோசிச்சு இல்லைம்மா. இது என்னடா தங்க டான்ஸ் ஆடுற? ஏய் நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறேன், சூப்பராக பண்ணுற. நல்லா பண்ணலாங்க தங்கம், கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்றியோ? அம்மா அங்கே சொல்கிறத வாங்கி சொல்கிறேன், உண்மையிலே சூப்பராக பண்ணாங்க பாருங்கள் இவ்வளோ தூரம். ஏன்னா சின்ன நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, சின்ன பீப்பிலேருந்து தான் சவுண்ட் அவ்வளோ வரும். அந்தளவு நீ வந்து அவ்வளோ அழகாக இப்படி இருக்க. பட் பாரு உன்னோட வாய்ஸ் எல்லாரையும் எனர்ஜியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ எப்படி பண்ணுறல, அதுவே பெரிய விஷயம். வாழ்த்துக்கள், சூப்பராக பண்ணுற, அதுதான் சொல்கிறேன், நல்லா பண்ணுற. ஆனா ஒரு क्वेश्चन வாங்கண்ணா. கேளுமா. ஆனா ஒரு 2-3 क्वेश्चन உங்களுக்கு. ஸோ தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து குக் வித் கோமாளியில் ஒரு சீசன்லையுமே நான் வந்தாதான் நீங்கள் குக் வித் கோமாளி சீசனே பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, இல்லைனா நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னீங்களா? அப்படியே சொன்னோடனே கேட்டுட்டு பேமெண்ட் கொடுத்து தான் கூட்டுவாங்க விஜய் டிவியில். ஓகே, செகண்ட் क्वेश्चन அண்ணா, நம்ம சென்னை வெயிலை பற்றி என்னன்னா நினைக்கிறீங்க? பாருங்க, சென்னை வெயிலை பற்றி வெயிலுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஆனா கிரிஞ்சா ஆன்சர் பண்ண கூடாது, எவ்வளவு வெயில் அடிக்குது மக்களுக்கு. தம்பி நான் அத வாங்கி சொன்னப்ப என்ன சொல்லுங்க, நல்ல இளநீ குடிங்கப்பா தம்பிகளா, தண்ணி குடிங்கப்பா, நல்ல ஃப்ரூட் ஜூஸ் குடிங்கப்பா, அந்த மாதிரி எனர்ஜி மோட்டிவேட் பண்ணுங்க மக்களை. மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கலாம், இப்போ நிறைய பண்ணலாம். இளநீ குடிங்க, தண்ணி குடிங்க. வெயிலில் வந்து பசங்கள்லாம் போய் நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் குடிங்க, ஜில்லுன்னு ஜூஸ் குடிங்க. ஸோ எல்லாமே அதை இது பண்ணுங்க, புரியுதுங்களா? அடுத்த क्वेश्चन, வெயிலில் நீ போவாத இனிமேட்டு, ஏன்னா வெயிலில் போ உனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சொல்லு அடுத்த क्वेश्चन. அடுத்த क्वेश्चन, நீங்க ரொம்ப நாட்டியா இல்லனா உங்க குட்டி பாப்பா ரொம்ப நாட்டியா? ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப நாட்டியா இருக்கீங்க. பாவம் உங்க வைஃப் கஷ்டப்பட்டு உங்க ரெண்டு பேரும். நாட்டினா என்னன்னு என்கிட்ட சொல்லு பாட்டி. நாட்டியா? நாட்டினா ரொம்ப சேட்டை பண்றது. சேட்டை வந்து என் பொண்ணு தான் பயங்கரமான. நீங்கள் என்ன சொல்லுங்கள், அவள் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு அதை சொல்கிறேன். நீங்கள் இப்போ வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுங்கள், இப்போ அடுத்த தலைமுறை எல்லாருமே வீட்டில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க கூடலாம் எல்லாம் பேசி எல்லாமே வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருங்க. என் பொண்ணுக்கு இப்போ 2.25 வயசாகுது, 4 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கா அது வரையும் வீட்டில். ஸோ அவங்க கையில் ஃபோன் கிடையாது,
அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது ஊட்டினா கூட வெளியில் வந்து தான் ஆடு மாடு வெளியில் தான் ஊட்டுவோம். எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க கூட வளர்கிறதுனால குழந்தை வந்து இப்போ 2.25 வயசில் எல்லாமே பேச உடம்புல இருக்க 10 பார்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக சொல்லுவாங்க. அனிமல்ஸ் 10 சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த ஃபோன் உங்கள் வீட்டில் கொடுக்குறதில்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் பக்கத்தில் அக்கா தங்கச்சி குழந்தைங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் வந்து ஃபோன் யூஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா குழந்தைங்க வந்து அதோட மூளை வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஃபோனில் முடிக்கல வேணாம். நம்மளே பாருங்களேன், நிறைய சொல்லிடுவோம், பட் அந்த ஃபோன் ரீல்ஸாக பார்த்துட்டு இருப்போம். நிறைய விஷயங்கள் அதனால் கம்மியாகுது. ஸோ எல்லாருமே நல்லா படிங்க, புக்ஸ் படிங்க. எல்லாருமே ஃபோனை கொஞ்சம் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணிங்கன்னா வேற லெவலில் இருப்பாங்க. லாஸ்ட் கொஸ்டின் கேட்டுலாமா? கடைசி கொஸ்டின். எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது அப்படியே இயர்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஜாலியா லா 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 அப்படின்னு நாங்க கேட்டுருக்கோம். இன்னைக்கு உங்க 2 பேரோட அவரு நீ சுத்து நீ உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. அவரு நல்லா சுத்துமா, உனக்கு என்ன, உனக்கு பேமெண்ட் வேணும், நீ சுத்துற. இல்ல இல்ல, உண்மையிலுமே we have heard your song. Guys, have you heard their song? பாத்தீங்களா சவுண்ட் வருதா, சத்தம் வருதா? இன்னும் கொஞ்சம் சத்தமா உங்களுக்கு சொல்லிடலாமா? Guys, have you heard their song? ஓகே, இன்னைக்கு நேர்ல this is a really very great opportunity எங்களுக்கு. நீங்க அவ்வளோ ஒரு பிளேபேக் சிங்கர், அதுக்கப்புறம் சாரும் நிறைய அப்ரிசியேஷன் வாங்கிக்கிறாங்க. சாருமே இந்த மாதிரி நாங்க நிறைய சூப்பர் சிங்கர் பிளாட்ஃபார்ம்ல நாங்க பார்த்துருக்கோம் சூப்பரா பாடினதை. ஸோ இன்னைக்கு the stage is yours. எங்களை அப்படியே அள்ள விட்டு கொஞ்சம் கலக்க விட்டு அப்படியே கண்ணில் தண்ணி எல்லாம் வர வச்சு அப்படியே சந்தோஷப்படுத்திடுங்க. தேங்க்யூ ஸோ மச். செக் செக். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? எல்லாரும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கீங்க. எல்லாம் ஆடலாமா? அலோவ் பண்ணுவாங்களா? ஆடலாம்ல எல்லாரும்? எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களா? சூப்பர். அப்போது ஆடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவினிங் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில். அலெக்சாண்டர் சருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சியாதனா, ஹாய், ஸோ ஹாப்பி. நான் வந்து ஃபைட்டர் விங்ஸோட செகண்ட் இவெண்ட் எனக்கு இது. உங்களுக்கு அலெக்ஸ் சார் எனக்கு வந்து 2015 அவரை தெரியும். 10 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் இவ்வளோ உங்கள் க்ரோத் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஸ்டில் அந்த டைமில் எனக்கு நீங்கள் மறக்காமல் கூப்பிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இன்னும் நிறைய நீங்கள் ரீச் பண்ணோம் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. உங்களோட மீடியா பார்ட்னர் வந்துட்டு பிரியோ டிவி. உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் ஈவெண்ட் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு அது ஃபுல் இதை உங்க வீட்டில் உங்க பேரண்ட்ஸ் யாருக்காவது நீங்க காட்டணும், இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க அனுப்பணும் உங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிரியோ டிவி. அது மாத்திரம் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லையுமே அவங்க பேஜ் இருக்கு. எல்லாருமே உடனே உங்க ஃபோனை எடுங்க. கேன் ஐ see your phone? everybody quickly அப்படியே உங்க ஃபோனை காட்டுங்க எல்லாம் எடுத்து. BRIO பிரியோ ஸ்பேஸ் டிவி அப்படியே டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போய் 5 கவுண்ட் பண்ணுவேன், டக்குன்னு பண்ணிடணும் இப்போ எல்லாருமே. குயிக்லி பிரியோ டிவி 5 4 3 2 1. யாரெல்லாம் பண்ணீங்க தம்ஸ் அப் காட்டுங்க. டேய் சேரவாடா தூக்க சொன்னேன், தம்ஸ் அப் தான் பண்ண சொன்னேன். இங்க உண்மையிலுமே பண்ணீங்களா? ஓகே, நாங்க போய் பார்ப்போம் இப்போ ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு ஏறி இருக்கா அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ டு மீடியா பார்ட்னர் பிரியோ டிவி. இந்த மாதிரி இவங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் மேலும் 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 நீங்க வளர. ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் கைஸ்.